சென்னை திருவிக நகரில் தண்ணீர் லாரி மோதி சிறுமி உயிரிழந்த விவகாரம். சிசிடிவியில் பதிவான காட்சி வெளியாகி அதிர்ச்சி. சென்னை திருவிக நகரில் தண்ணீர் டேங்கர் லாரி மோதியதில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனின் லைசன்ஸை ரத்து செய்ய போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பரிந்துரை. மாணவர்கள் பள்ளி செல்லும் நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதிக்கும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை. சென்னையில் பள்ளி சிறுமி விபத்தில் பலியான சம்பவத்தின் எதிரொலியாக காவல் ஆணையர் எச்சரிக்கை. அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி. விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுவதாக அறிவிப்பு. கருப்பு பெட்டியின் வெளிப்புறம் அதிக சேதமடைந்துள்ளதால் அதில் உள்ள தகவல்களை திரட்டுவதில் தாமதம். அமெரிக்கா கொண்டு சென்று ஆய்வு நடத்துவது தொடர்பான முடிவை இந்திய விசாரணை குழுதான் முடிவெடுத்தது என மத்திய அரசு விளக்கம். விபத்துக்குள்ளான விமானத்தின் வலது என்ஜின் கடந்த மார்ச் மாதம் மாற்றி அமைக்கப்பட்டது. இடது என்ஜின் ஏப்ரல் மாதம் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டது. ஏர் இந்தியா விமானங்களின் தகுதி சோதனை தொடர்பாக சிஇஓ கேம்பல் வில்சன் விளக்கம். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் பெண் போலீஸ் மகேஸ்வரிக்கு கார் கொடுத்தது ஏன் என ஏடிஜிபி ஜெயராம் விளக்கம். கோவிலுக்கு செல்வதாக கூறி கேட்டதால் காரை கொடுத்தேன் என வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல். திருவாலங்காடு சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு. தமிழக அரசின் சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். சிறுவன் கடத்தல் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். சாலை விபத்தில் உயிரிழந்த முசிறி கோட்டாட்சியர் குடும்பத்திற்கு அரசு அலுவலர்களுக்கான காப்பீட்டுத் தொகையான 1 கோடி ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாயும் குடும்ப பாதுகாப்பு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாயும் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 3வது நாளாக தொகுதி வாரியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. ஆர்கே நகர், ஸ்ரீரங்கம், குன்னம் தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பு. ஜூன் 24, 25 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாமகவில் தற்போது நிலவும் பிரச்சனைகளுக்கு திமுக தலையீடு காரணம் இல்லை. அன்புமணியின் குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். தன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 100% பொய்யானது. பாமக தலைவர் அன்புமணி விளக்கம். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி டிஸ்சார்ஜ். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாமக எம்எல்ஏ அருளும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் கத்திக்குத்து. 2 மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டபோது கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. ஆபரேஷன் சிந்து மூலம் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர நடவடிக்கை. நாடு திரும்ப விருப்பம் உள்ளவர்கள் டெல் அவீவில் உள்ள இந்திய தூதரக இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என அறிவிப்பு.
இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் ஈரான் ஏவுகணை தாக்குதல். கட்டடங்கள் சேதமடைந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 25 பேர் உயிரிழப்பு. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வடகொரியா கடும் கண்டனம். மத்திய கிழக்கு பகுதியில் போரை ஏற்படுத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் தருவதாக குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியானால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும், அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டிஸ்சார்ஜ். கடந்த 15ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்பினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத், சூரத் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. TNPL கிரிக்கெட் தொடரில் சேலத்தை வீழ்த்தி தொடர்ச்சியாக 5வது வெற்றியை பெற்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 10 புள்ளிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற்றம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.